அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய இருப்பிடத்துல எறும்பா மாறி அந்த இடம் கொடுத்ததா ஒரு வரலாறு உண்டு. அதனாலதான் அந்த சிவலிங்கம் வந்து கல்லால வடிக்கப்படல, புற்று மண்ணால வடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்படியே எறும்பு ஏறி ஏறி அப்படியே சாஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. எறும்பூர கல்லும் தேயும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சாஞ்ச நிலையில தான் அந்த லிங்கம் வந்து இருக்கும். இன்னும் சொல்லணும்னா எனக்கு சொல்லியிருக்காங்க, இந்த கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த கோவில் போய்கிட்டே இருந்தோம்னா அங்க ஒரு சிறப்பு இருக்கு, அது நடக்கும் அப்படின்னு சொல்லி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காரணத்துக்காகவும் நான் ஒரு முறை போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு. கல்வெட்டு தஞ்சை கோயில் இருக்கிற கல்வெட்டை விட அங்க வந்து நிறையவே இருக்கும். கோயில் ரொம்ப பழமையான கோவில், மலை கோவில், மலை ஏறணும், கொஞ்சம் தூரம் மலை ஏறணும். அப்ப திருத்துறைப்பூண்டியில தான் இருக்கு இந்த எறும்பீஸ்வரர் கோவில் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல இருக்கிற கோவில்ல இருக்கிற அந்த கல்வெட்டை வந்து இவரு ரா நாகசாமி அப்படின்றவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து ஒரு 24 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 24 கொஸ்டின்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நேத்து கூட ஒருத்தவங்க கேட்டாங்க இல்லையா, அதாவது இல்ல இன்னும் கொஞ்சம் பார்க்கணும், 24 இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். என்ன அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தியா பாலகிருஷ்ணனான்னு கேட்டாங்கல்ல. பாலகிருஷ்ணன் ஐயா தான், அவர் ஐஏஎஸ். அவர் வந்து ஓகே, நான் பார்த்துட்டேன், நான் அந்த புக்கு கூட வச்சிருக்கேன். ரொம்ப முன்னாடி ஒரு புத்தக திருவிழாவில் வாங்கினது அது. நான் தான் பேரு மாத்தி சொல்லிட்டேன், கிருஷ்ணமூர்த்தி தான். அதே கிருஷ்ணமூர்த்தியில இந்த கல்வெட்டு பத்தி சொல்லியிருக்காரு. என்னன்னா, தமிழ் மொழியில குறில் நெடில் ஆதல் பெரும்பாலும் சொல்லாக்க ஒட்டுகள் தான் நடக்குது. இப்ப வந்து ஒட்டுநிலை வழக்குன்னு தமிழ் மொழியே சொல்றோம் இல்லையா, அது போலதான் வந்து இந்த இவர் வந்து வேற, கிருஷ்ணமூர்த்தின்றவர் இவர் வேற. தமிழ் மொழியில நெடில் குறில் அப்படின்ற அந்த மாற்றம் எங்க இருக்குன்னா ஒரு சொல்லாக்க ஒட்டுக்காக தான் அது மாறுது அப்படின்னு இந்த ஆராய்ச்சியில கிருஷ்ணமூர்த்தின்றவர் சொல்றாரு. அடுத்து வந்து கல்வெட்டுல குறிப்பிடக்கூடிய திராவிட மொழிகள் எத்தனைன்னா 12. அப்ப அந்த காலத்திலேயே நம்ம படிச்சிருக்கோம்ல, திராவிட மொழிகள் ரொம்ப பழமையானது, ஆரிய மொழி திராவிட மொழின்னு 2 இருந்திருக்கு, அதுல திராவிடம் தான் ரொம்ப பழமையானதுன்னு. அப்ப கல்வெட்டு குறிப்புகள்ல திராவிட மொழிகள் 12ன்னு சொல்றாங்க. தற்போது வரைக்கும் எத்தனை திராவிட மொழிகள் இருக்கு? தற்போது எத்தனை திராவிட மொழிகள் இருக்கு? மறந்துருச்சா? நம்ம படிச்சிருக்கோம்ல, 24 28? 28 மேம். 28. ஓகே, சரி. அடுத்தது ரொம்ப பழமையான பிராமி கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் சித்தன்னவாசல் கழுகுமலை. இதுதான் திருப்பரங்குன்றம் சித்தன்னவாசல் கழுகுமலை. இத நேம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 தான் பிராமி கல்வெட்டுக்கு ரொம்ப பழமையான கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்களாம். அடுத்தது சான்ஸ்கிரிட்னு சொல்றோம் இல்லையா, கல்வெட்டு இதை சொல்லுது. சமஸ்கிருதம்னு சொல்றது என்ன அர்த்தம் அப்படின்னா வளர்ந்த மொழி அப்படின்னு அர்த்தமாமா. சமஸ்கிருதம் அப்படின்னா வளர்ந்த மொழி அப்படின்னு குறிப்பிடுவாங்களாமா. அப்புறம் சேவை சண்முகம் ஐயா வந்து மொழியியல் ஆராய்ச்சியில கல்வெட்டு அடிப்படையில கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலை எழுதினவர் யாருன்னா சேவை சண்முகமையா அவர்கள் எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து இந்த நூலை, தமிழ் இலக்கணம் அப்படின்ற இந்த நூலை எதன் பின்னணியில் எழுதினாருன்னா இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில எழுதியிருக்கிறதா சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் எழுத்துக்களை பற்றி, ஏன்னா பிராமி எழுத்துக்கு நான் இப்ப பழசு சொன்னேன், திருப்பரங்குன்றம் சித்தன்னவாசல் கழுகுமலை சொன்னேன் இல்லையா. அது போல 3ஆம் நூற்றாண்டு பிராமி கல்வெட்டுன்னு ஒண்ணு உருவாச்சு இல்ல, அந்த கல்வெட்டுக்கள் பாறையால் ஆனதா அல்லது குகை கல்வெட்டா அப்படின்ற டவுட் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாறையால வடிக்கல, குகை கல்வெட்டு தான் வடிச்சிருக்காங்க. பாறைன்னா நமக்கு தெரியும்
மண்ணோடு அதாவது நிலத்தோடு ஒட்டி ஒரு மலைப்பாங்கான இடத்துல இருக்கும். அதுல வடிப்பாங்க. ஆனா குகை கல்வெட்டுன்றது குடைவாங்க, குடைஞ்சு 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 அதனுடைய நீளத்தை வந்து அதிகரிப்பாங்க இல்லையா, அததான் சொல்றாங்க. நரசிம்மவர்மனினுடைய கோயில் வடிவமைப்பெல்லாம் இந்த குகை கல்வெட்டு வடிவமைப்புல தான் வரும். அப்ப இந்த தமிழ் எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டுகள், பிராமிக்கு சித்தன்னவாசல், திருப்பரங்குன்றம், கழுகுமலை. ஆனா தமிழ் கல்வெட்டுக்களை பொறிக்கும் போது, அதாவது எழுத்துக்களை வச்சு பொறிக்கும் போது ஃபர்ஸ்ட் என்னன்னா குகை கல்வெட்டுகளை தான் பயன்பாட்டுக்கு வச்சிருக்காங்க. எழுத்து பிராமி, ஆனா மொழி வந்து தமிழ் தான். ஆனா பாறைகள்ல ஃபர்ஸ்ட் குடையில, குகையில தான் குடைஞ்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மற்ற எந்த மொழியிலையும் வரி வடிவம் அடைவதற்கு முன்னாடியே, மற்ற மொழியெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா, ஆனா தமிழ் மொழியில மட்டும் எழுதப்பட்டு வந்தது தமிழ் நெடுங்கணக்கு அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த கல்வெட்டை தான் சொல்றாரு. மற்ற மொழியில நமக்கு தெரியாது அது வரி வடிவம் எப்படி உருவாச்சு, அது திராவிடத்துல இருந்து உருவாச்சா, தமிழ்ல இருந்து உருவாச்சா, அல்லது திராவிடத்தோடு ஒட்டிய தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தோடு உருவாச்சா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா தமிழ் எழுதப்பட்டு வந்தது அப்படின்ற அந்த நெடுங்கணக்கு வடிவம் தான் முதன்மையானது, அதுதான் முழு தன்மையானது அப்படின்னு சொல்றவர் யாருன்னா பிரெஞ்சு நாட்டுக்காரரான பியர் லெத்தி அப்படின்றவர் சொல்றாரு. பியர் லெத்தி அப்படின்றவர், இவர் பிரெஞ்சுக்காரரு. இவரு தான் வந்து அந்த வரி வடிவ நெடுங்கணக்கு தான் முழு தன்மை உடையது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்ப கரெக்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிராமி எழுத்தா இருந்திருக்கும், தமிழ் மொழியா இருந்திருக்கும். அதுதான் வந்து குகை கல்வெட்டு தான் ஃபர்ஸ்ட் உருவாயிருக்கும், 3ஆம் நூற்றாண்டுல தான் உருவாயிருக்கும், இதுதான் பழமையானது அப்படின்றத இவரு வந்து ஆணித்தனமா சொல்ல வராரு போல. அடுத்து ஐராவத மகாதேவன் இருக்காரு இல்லையா, அவரு ஒரு ஃபேமஸான கல்வெட்டை சொல்லியிருக்காரு. அவருடைய கல்வெட்டு வந்து பார்த்தோம்னா ஐராவத மகாதேவனுடைய கல்வெட்டு திருவாதவூர் கல்வெட்டு. திருநாதர் கல்வெட்டு வேறு, திருவாதவூர் கல்வெட்டு வேறு. ஏன்னா திருநாதர் குன்ற கல்வெட்டு வந்து தென்னார்காடு, அது வந்து 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொன்னோம். ஆனா ஐராவத மகாதேவன் ஐயா சொன்ன கல்வெட்டு, ஃபேமஸான கல்வெட்டு எது அப்படின்னா திருவாதவூர் கல்வெட்டு. திருவாதவூர்னு நம்ம படிச்சிருக்கோம்ல பக்தி இலக்கியத்துல, அந்த இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்புறம் வந்து பாண்டிச்சேரியில அரிக்கைமேடு, இது வந்து பாண்டிச்சேரியில அரிக்கைமேடு நம்ம படிச்சிருக்கோம், நேத்து கூட படிச்சோம், இன்னைக்கு கூட பனையோடுகள் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது புதுச்சேரி டிஸ்ட்ரிக்ட், புதுச்சேரி ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு. அந்த பாண்டிச்சேரி வந்து கிடைச்ச அரிக்கைமேட்டு எவிடன்ஸ் என்னன்னா பனையோடு தான். இதுவும் திருவாதவூர் கல்வெட்டும் ரெண்டுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு அப்படின்னு ஐராவத மகாதேவரனுடைய அந்த திருவாதவூர் கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கு. இத ரெண்டையும் ஒட்டி இன்னொரு இடத்துல இருந்திருக்கான். இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆகுறது அந்த காலத்துல சொல்றாங்க. இப்ப சொல்றோம் இல்லையா, மேட்ச் ஆகுது, ஒப்புமைப்படுத்துறோம் அப்படின்னு, போல செய்தல்லாம் சொல்றோம் இல்லையா, அது போலதான் இந்த ஐராவதம் திருவாதவூர் கல்வெட்டு பாண்டிச்சேரியில அரிக்கைமேட்டு பனையோடுகள்ல கிடைச்சது. இது ரெண்டும் சேர்ந்து இலங்கை குகை கல்வெட்டா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராரு. அப்ப இலங்கையில இருக்கிற குகை கல்வெட்டும் ஒன்றுதான், இதுவும் இலங்கையிலையும் பிராமியதான் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து தமிழோடு ஒத்த மொழிதான் சிங்கள மொழி, இலங்கை மொழி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்ல, அததான் இங்க சொல்றாங்க. ஒரு வித்தியாசம் வந்து இல்ல, படிச்சு நுணுக்கமா தெரிஞ்சுக்கிட்டும் போது தெரியும் போது தெரிய வருது. ஐராவதமாகட்டும், அவருடைய கல்வெட்டாகட்டும், பாண்டிச்சேரி பனையோடுகளாகட்டும், எல்லாமே ஒன்றுதான். அதுதான் வந்து இலங்கையில கிடைச்ச குகை கல்வெட்டுலையும் பிராமி தான் இருந்திருக்கு அப்படின்ற கருத்தை இவரு சொல்ல வர்றாரு. யாருக்காவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் சொன்ன தகவல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இருந்தா கேட்கலாம். நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதுல கூட பார்த்து கேளுங்க. ஏதாவது குழப்பமா இருக்கா?
நீங்களும் தெளிவாகணும், நானும் தெளிவாகணும். ஏதாவது குழப்பமா இருக்கா? லைன்ல இருக்கீங்களா? நான் பேசுறது கேட்கலையா? இருக்கும் மேடம். சொல்லுங்க. மேடம் இந்த பிரெஞ்சு டியர் லெத்தின்னு ஒரு பெயர் சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா. அது அந்த இடம் கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அது வந்து இப்ப மற்ற எந்த மொழியும் வரி வடிவம் அடைவதற்கு முன்னையே தமிழ் எழுதப்பட்டு வந்தது. தமிழுடைய நெடுங்கணக்கு தான் அதனுடைய முழு தன்மைக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? தமிழ் நெடுங்கணக்குன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த பிராமி வடிவம் தான் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்ல வர்றாரு. சரிங்க மேடம். புரியுதா? அத நான் இன்னொரு முறை அதை வாசிக்கிறேன் பாருங்க. அவர் சொன்ன அந்த கோட்பாட்டை நான் அப்படியே வாசிக்கிறேன். மாத்தல, எந்த ஒரு லைனையுமே நான் மாத்தல. மற்ற எந்த மொழியும் வரி வடிவம் அடைவதற்கு முன்னமே தமிழ் எழுதப்பட்டு வந்தது. தமிழின் நெடுங்கணக்கு முழு தன்மையுடையதே அதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. என்ன புரியுது இதுல உங்களுக்கு? வரி வடிவம்னா என்ன? இதுல வரி வடிவம்னா என்ன? எழுத்து வடிவம். எழுத்து வடிவம். ஐயோ, எங்க கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு. அதாவது வரி வடிவம்னா எழுத்து வடிவம். வரி வடிவம்னா எழுத்து வடிவம். இந்த எழுத்து வடிவம் மற்ற எந்த மொழியிலையும் எப்படி இருந்ததோ அதுக்கு முன்னாடியே தமிழ் எழுதப்பட்டு வந்தது அப்படின்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அதனுடைய நெடுங்கணக்கு வடிவம் தான் அப்படின்னு, அதுதான் முழு தன்மைக்கும் காரணம்னு சொல்றாரு. பியர் லெத்தி அப்படின்ற பிரெஞ்சு நாட்டுக்காரரு சொல்ல வராரு. இந்த நெடுங்கணக்குன்றத நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நெடுங்கணக்கு அப்படின்னு சொன்னதுனால ஒரு டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நானு. அப்படிதானே? ஆமாங்க மேம். அது நெடுங்கணக்குன்னு நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்களே. நான் கூட படிச்சிருக்கேன், எங்கேயோ படிச்சிருக்கேனே. சரி, ஓகே. இந்த அரச்சலூர் கல்வெட்டு இருக்கு இல்லையா, அந்த அரச்சலூர் கல்வெட்டு வந்து பார்த்தோம்னா இப்ப அரிக்கமேடு வேறு, அரிக்கமேடு வந்து புதுச்சேரி, அரச்சலூர் கல்வெட்டுன்றது இங்க இருக்கு. அரியலூர் வேறு, அரச்சலூர் வேறு. பழனி போற வழியில் இருக்கு இல்லையா, அங்க கிடைச்ச கல்வெட்டை பத்தி சொல்றாங்க. லகரம் இருப்பதை சுட்டிக்காட்டி மற்ற மொழி கல்வெட்டுகளில் அது இல்லாமையால், அதாவது மற்ற மொழி கல்வெட்டு ஒருவேளை வேற கல்வெட்டுல லகரம், நம்ம நேத்து கூட படிச்சிருக்கோம், சொல்லி இருந்தேன்னு நினைக்கிறேன். அதிகமா கல்வெட்டு எழுத்துக்கள்ல இந்த எழுத்துக்களை இருக்கும், அந்த எழுத்தை வச்சுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழுக்கே உரிய எழுத்து லா ரா நா, இது வந்து இந்த எழுத்தை வச்சுதான் இது வந்து தென்பிராமி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. அதே வடமொழிக்கு உரிய எழுத்தா இருந்தா வடபிராமி அப்படின்னு நான் நேத்து படிச்சேன். இது வந்து தென்பிராமின்னு வச்சுக்கலாம், திராவிடின்னு வச்சுக்கலாம், தமிழின்னு வச்சுக்கலாம், தமிழ் பிராமின்னு வச்சுக்கலாம். எழுத்துக்களை வச்சுதான் அந்த காலத்துல மொழியை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரிதான் இங்கேயும் அரச்சலூர் கல்வெட்டுல லகரம் இருப்பதை சுட்டிக்காட்டிதான்
மொழி கல்வெட்டுகளில் அது இல்லாமையால் எல்லாமே சொல்றாரு தமிழி அப்படின்னு சொல்றாரு. இப்ப திராவிடி தமிழி சொன்னோம் இல்லையா, இப்போ ஒவ்வொருத்தரும் எப்படி ஹேண்டில் பண்ணினாங்கன்றது கூட நமக்கு ஒரு ஷார்ட்கட்டான ஒரு கொஸ்டினா கூட இருந்துடலாம். ஆனா அதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியணும். ஐராவத மகாதேவன் ஐயா கல்வெட்டினுடைய மொழி தமிழ்னு சொல்றாரு. ஆனா நாகசாமி ஐயா என்ன சொல்றாருன்னா தமிழி தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தமிழும் கே பிள்ளை இதுவே வித்தியாசமா சொல்றாராம். தமிழும் பிராமியும் கலந்த விளங்காத மொழியில் உள்ளன அப்படின்னு கே பிள்ளை சொல்றாரு. இவருடைய கருத்து பாருங்க. இவர் ஒரு மிகப்பெரிய தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படின்ற ஒரு பெரிய புத்தகம் எழுதினவர். இவருடைய புத்தகத்துல அத்தனை தரவுகள் இருக்கும். ஆனா இந்த கல்வெட்டுக்கு மட்டும் இவர் என்ன சொல்றாரு, தமிழும் பிராமியும் கலந்த விளங்காத மொழியில் உள்ளன அப்படின்ற கருத்தை சொன்னவர் டாக்டர் கே பிள்ளை அப்படின்றவர் சொல்றதா சொல்றாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் புலவர் ராசு அவர் என்ன சொல்றாருன்னா, அரச்சலூர் கல்வெட்டையும் ஐராவத மகாதேவன் ஐயா கண்டுபிடிச்சாரு இல்லையா, இப்ப சொன்ன திருவாதவூர் கல்வெட்டு, இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நான் அதான் சொல்லியிருந்தேன். பாண்டிச்சேரியில அரிக்கைமேடு பனையோடும் திருவாதவூர் கல்வெட்டு, அதுதான் ஐராவத மகாதேவ ஐயாவினுடைய மிகச்சிறந்த கல்வெட்டு. இது ரெண்டுல சொல்லப்பட்ட பிராமி எழுத்து தான் இலங்கையில இருந்துச்சுன்னு. அதையவே புலவர் ராசு என்ன சொல்றாருன்னா அரச்சலூரை சொல்லிட்டாரு. அரிக்கைமேட்டை சொல்லாம அரச்சலூரில் உள்ள கல்வெட்டையும் ஐராவத மகாதேவன் திருவாதிரில் உள்ள கல்வெட்டையும் ஒப்புமைப்படுத்தி புலவர் ராசு சொல்றாரு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் என்ன தோணுதோ அத சொல்லுவாங்க. நேத்து பார்த்தோம் இல்லையா, வெங்கோவரா கீழ்வளைவில் உள்ள கல்வெட்டையும், கமைடு மறுகால், அவர் ஒரு ஆங்கிலேயர், மறுகால் தலையில் உள்ள கல்வெட்டையும் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதே கேவி சுப்பிரமணிய ஐயர் கிட்டத்தட்ட 12 இடங்கள்ல 30 கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கேவி சுப்பிரமணிய ஐயர் 12 இடங்கள்ல 30 கல்வெட்டு ஆராய்ச்சியை பண்ணினவர் யாருன்னா கேவி சுப்பிரமணிய ஐயர். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த கல்வெட்டினுடைய பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. நம்ம இருக்கிற குறுகிய காலத்துல எல்லாத்தையும் படிச்சாகணும் இல்லையா. ஓரளவுக்கு ஒரு கருத்து வளம், அதுல உள்ள நுணுக்கம், அதை கேட்டா எப்படி நம்ம 4 ஆன்சருக்கு எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு நம்ம வர முடியும் அப்படின்ற ஒரு தகவலை என்னால கொடுக்க முடியுன்ற ஒரு அர்த்தத்துல கொடுத்துருக்கேன். இதை தாண்டி இன்னும் வெளியில நீங்க நிறைய படிச்சாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பிராமி அப்படின்றது நீங்க கேட்கலாம், எல்லா இடத்துலயும் இந்தியா முழுக்க. இப்ப கன்னட நாடு இருக்குன்னா கன்னட நாட்டுல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க வடகரை, மலவள்ளி, சந்திரவள்ளி. அதாவது கன்னட நாட்டுல வடகரை, மலவள்ளி, சந்திரவள்ளி இந்த இடங்கள்ல என்ன பயன்படுத்தியிருப்பாங்க, என்ன எழுத்து பயன்படுத்தியிருக்காங்கன்னா பிராமி தான். நான் இதுவும் ரிசர்ச் பண்ணினேன். ஒருவேளை வேற வேற ஏதாவது எழுத்து இருந்திருக்குமோ, நம்ம தான் குருட்டாம்படியா படிச்சுட்டு இருக்கோமோ அப்படின்னு. கன்னட நாட்டிலையும் இந்த இடங்கள்ல எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க வடகரை, மலவள்ளி, சந்திரவள்ளி, அங்கேயும் பிராமி எழுத்து தான். அப்ப முழுக்க முழுக்க நம்ம வங்காளி, மராட்டி, குஜராத்தி எல்லாமே தமிழோட தொடர்புடையதுன்னு பாடியிருக்காங்கல்ல. அப்ப இந்த உண்மை நமக்கு தெளிவா தெரியுது, தமிழ் எல்லா இடத்துலயும் பரவி இருந்திருக்கு அப்படின்றதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய உதாரணங்களா கண்டிப்பா தெரிய வருது. அப்புறம் கல்வெட்டு ஆராய்ச்சி முழுக்க முழுக்க பேச்சு மொழி, இலக்கிய மொழிக்கு இடையே என்னென்ன மாறுபாடுகள் இருக்கு அப்படின்றத ஆணித்தரமா சொல்லணும் தான். ஏன்னா பேச்சு மொழி தான் ஆதியில இருந்திருக்கு. இப்ப இந்த இலக்கிய மொழியோட அந்த கல்வெட்டு என்ன வித்தியாசப்படுத்துது அப்படின்றத ரிசர்ச் பண்றதுக்காக தான் இந்த கல்வெட்டு ஆராய்ச்சியே இன்னைய வரைக்கும் அகழ்வாராய்ச்சி துறையில சிறப்பா இருந்திருக்கு அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வருது. ஓகே, இது வரைக்கும் கல்வெட்டு பத்தின விஷயங்கள் பேசியாச்சு. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நேத்து நடத்தணும் இல்லையா, லேனானா என்னன்னு சொல்லியிருந்தேன். கல்வெட்டு ஆராய்ச்சியில லேனா அப்படின்றதுக்கான பொருள் என்ன?
இதா குறிப்பெடுத்திருந்தீங்கன்னா டக்குன்னு புரட்டுங்க. டேட் போட்டு குறிப்பெடுத்து வைங்க. டேட்டு, கிழமை, டைமு. அதெல்லாம் நம்மள சோர்வடையாத செய்யும். லேனானா என்னன்னு சொல்லியிருந்தேன் நேத்து. சரி, ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். பனையோடா, பாறையா, குகையா, என்னது லேனானா? லைன்ல இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? யாருக்கும் தெரியலையா? கேக்கலையா? கேக்குதுங்க மேம். லேனானா என்ன புரியலையா? குகைன்ற அர்த்தத்தை சொல்றாங்களா, அல்லது பாறைய சொல்றாங்களா, அல்லது பனை ஓடுகளை சொல்றாங்களா, எதை சொல்றாங்க? குகை மேம். குகை. வெரி குட். சிறப்பா சொன்னீங்க. சரி, நாளையில இருந்து ஒரு சின்ன மாற்றம் வகுப்புல சொல்லலாங்களா? சொல்லலாங்களா? சொல்லுங்க மேம். நம்ம கிளாஸ் எடுத்துட்டு கடைசி ஒரு 10 நிமிஷமோ அல்லது 1/4 மணி நேரமோ இப்ப இலக்கணம் நம்ம கன்ஃபார்மா இலக்கணத்துல மார்க் வாங்கிட முடியும். இலக்கணத்தை யாருமே மாத்த முடியாது. அது எழுதி வச்ச ஒரு விதி. அந்த விதியை மாத்துறதுக்கு யாராலையுமே முடியாது. நம்ம இலக்கியங்கள்ல எவ்வளவு வேணாலும் அவங்க மாத்தி மாத்தி எங்க வேணாலும் புரட்டி போட்டு கேட்கலாம். நம்ம கிராமருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கண்டிப்பா ஒரு மீதி இருக்கிற ஒரு 40% கிராமர் கேட்பாங்க. அதனால ஒவ்வொரு நாளைக்கும் இப்ப புறப்பொருள் வெண்பாமாலை பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு துறை பார்த்தரலாம் அப்படின்னு. நாளைக்கு புறப்பொருள் வெண்பாமாலை பற்றின புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு துறை பார்த்துக்கலாம். கடைசி ஒரு 10 நிமிஷம் இப்படியே நம்ம அப்படியே போகக்கூடிய காலங்கள்ல அப்படியே ஒரு 10 நிமிஷம் இலக்கணத்துக்கு பயணிக்கலாம். ஏன்னா இலக்கணத்துல நம்ம விட்டுட்டோம். ஏன்னா ஒரே அடியா இலக்கணத்தை படிச்சு நம்ம மைண்டுக்குள்ள அந்த விதியெல்லாம் ஏத்திக்க முடியாது. குழப்பத்துக்கு வரும். அதனால தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கலாம். நாளைக்கு புறப்பொருள் வெண்பாமாலை ஒவ்வொரு திணையா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நூலினுடைய இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் திணை, அதற்கான கொழு, அதை சொன்னோம்னாவே நமக்கு ஒரு 10 நிமிஷம் பொருந்துமா கரெக்டா இருக்கும். பார்த்துக்கலாம். நாளைக்கு ரெடி ஆயிக்கோங்க. ஓகே. வகுப்பை பத்தின ஏதாவது கருத்து இருக்கா? ஏதாவது டிஃபிகல்ட் இருக்கா? நீங்க மாத்தணும் மேம் அப்படின்னு ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு காலேஜ் டீச்சிங் தான் நான் இங்க கொண்டு போயிட்டு இருக்கேன். இதை கொஷினா கொண்டு போயிட்டு இருக்கேன். காலேஜ்ல ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லணும். நமக்கு ஸ்டோரிஸ் எல்லாம் தேவையில்லை. கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நம்ம டிஆர்பிக்கு படிக்க முடியாது. அங்க கொஞ்சம் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி கொஞ்சம் கொண்டு போவோம். இங்க ஒன் வேர்டா சொல்லிட்டு இருக்கோம். ஏதாவது வித்தியாசம் இருக்கா, மாற்றணுமா அப்படின்னு ஏதாவது இருந்தா சாருக்கிட்ட கூட சொல்லுங்க. ஓகேவா? பாத்துக்கலாம். ஐயா, கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாங்களா? சரிம்மா, நாளைக்கு பார்க்கலாம். வணக்கம், நன்றி.
நன்றிம்மா. நன்றி மேடம். நல்லது, நன்றிம்மா. ஐயா சொல்லுங்க, நீங்க ஏதாவது பேசுறீங்களா? நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். சைலண்டா இருந்தது. பேச்சு எதுவுமே கேட்கவே இல்ல. சரி, நீங்க ஏதோ சந்தேகம் கேட்டிருப்பீங்க, அதான் வெயிட் பண்றாங்கன்னு நானும் நினைச்சேன். ஓகேங்க. நான் கேட்டேன், அவங்க எதுவும் சொல்லல. இந்த நாளைக்கு மட்டும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கிராமர் பார்க்கலாம், பொறுப்பொருள் என் மாமலை புக்கு கையில் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். நல்லதுமா, நல்லது. அப்ப ஒரு நாளைக்கு அதாவது ஃபுல்லா இல்லைங்க சார், நம்ம இது பிஜியோட இலக்கியத்தையும் பார்த்துக்கலாம். யூனிட் 1ஓட இது வந்து சைடுல வந்து கடைசி 10 நிமிஷம். நல்லதுமா. நாளைக்கு ஆனா தமிழ் மொழியின் தொன்மை தான் ஓடுது. ஏமா? இன்னைக்கு முடிச்சிட்டேங்க ஐயா. நல்லதுமா. தனித்தன்மைகள் சொல்லணும்னா கிராமர் இருக்கு, சொல்லலாம். சரிங்கம்மா. அப்ப அது இன்னும் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். நமக்கு அடுத்த வாரம் தானே இது. தனித்தன்மைகள் அடுத்த வாரம் பார்த்துக்கலாங்களா? பார்த்துக்கலாமா? சரி, அப்ப நாளைக்கு இத மட்டும் கொஞ்சம் ஒரு ரிவிஷன் மாதிரி போட்டுட்டு ஓகேங்கய்யா. கூட கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க. சரி, ஓகேங்கய்யா. நீங்க இதுல இருந்து தான் நாளைக்கு தேர்வு எடுக்க போறீங்க, ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, தொன்மையில இருந்து தான் ஞாயிற்றுக்கிழமை தேர்வு. சரி, அப்ப நம்ம ரிவிஷனே பார்த்துக்கலாங்கய்யா. சரிங்கம்மா. சரி, half an hour கிராமர் போயிடலாம். சரி, ஓகேங்கய்யா. சரிங்கம்மா. சரிங்க. நன்றிம்மா. நன்றி. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிம்மா.